மீனாட்சி காப்பி பேப்பருங்க. மீனாட்சி காப்பி. இந்த காஃபி. குட் மார்னிங் சுதா. நீ இப்ப இருந்துச்சா? எப்பவும் போல 6 மணிக்கு. ஆமா, நீ ஏன் காபி போட்டு கொண்டாந்த? அதுக்கு தான் மீனாட்சி இருக்கால. மீனாட்சி வீட்ல இல்லடா, அதான் நான் காஃபி போட்டேன். காலங்காத்தால எங்க போனா? அவ ராத்திரியில இருந்தே வீட்ல இல்ல. என்னம்மா சொல்ற? நேத்து சாயங்காலம் மைனா வீட்டுக்கு போனவ அங்கேயே தங்கிட்டா. மீனாட்சியா? ம். அவ என்கிட்ட எல்லாம் சொல்லாம அப்படி தங்க மாட்டாளே. சரி, முதல்ல இத வாங்குடா. எவ்வளவு நேரமா நீட்டிட்டு இருக்கேன்? ஏமா என்னடா? என்னம்மா காப்பி வேற மாதிரி இருக்கு? என்ன இது? முதல்ல இது காஃபியே இல்ல. அப்புறம் உனக்கு பிடிச்ச இளநீர் பாயசம். இளநீர் பாயாசமா? ஆமா, இளநீர் பாயாசம் தான். ஆமா, எதுக்காக நீ காலையிலேயே இளநீர் பாயாசம் பண்ணிருக்க? சும்மாதான். நீ சும்மால இதை பண்ண மாட்டிய. சொல்லு, என்ன காரணம்? இளநீர் பாயசம் உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா, ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் உனக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணுவேன். தினமும் இதே பண்ணா போர் அடிக்காது? டேய், நான் இது சொல்லலடா. அப்புறம் பொதுவா உனக்கு பிடிச்சது மட்டும்தான் இனிமே பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன் இப்படி? இனிமே இப்படிதான். என்னம்மா காரணம் என்னன்னு கேட்டா தலைவர் சந்தான பட டைட்டில்லாம் சொல்ற. வாட் இஸ் த மேட்டர்? எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? இனிமே என் மகனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். என் மகன் வாழ்க்கையில என்னெல்லாம் முடிவெடுக்கிறானோ அதுல எனக்கும் பரிபூர்ண சம்மதம். என்னம்மா நீ காலங்காத்தாலே மூளைக்கு வேலை வைக்கிற. கொஞ்சம் விளாவரியாத்தான் சொல்ல. இதன் மூலமா நீ கூற வரும் கருத்து என்ன? இப்போ மீனாட்சி இருக்கால, இருக்கா? அவளை நீ லவ் பண்ணல? அது பழைய கதலமா. லவ் பண்ணியா இல்லையா அத மட்டும் சொல்லு. பண்ண. அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டல்ல? ஆசைப்பட்டேன், ஆனா அதான் உனக்கு பிடிக்காத. இனிமே பிடிக்கும். ஓ, என்னம்மா சொல்ற? இனிமே நானும் உன் கட்சி தான் சொல்றேன். சுதா, என்ன ஒரு அடி அடி. எதுக்குடா? நீ அடியா, நான் சொல்றேன். உணர்வு இருக்கு, உணர்வு இருக்கு. அப்ப நிஜம்தான். ஏம்மா, என்னம்மா நீ சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? நிஜமா, சத்தியமா. இப்ப சொல்றேன், மீனாட்சி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்படுறேன். போதுமா? என்னடா? நாம மட்டும் ஆசைப்பட்டு என்னமா பிரயோஜனம்? மீனாட்சியும் ஆசை பண்ணும்ல. நீ இப்படிலாம் சொன்னன்னு கூட நான் அவகிட்ட போய் சொல்ல முடியாது. ஆனா நான் அதை சொல்லிட்டேனே. டேய், பாத்துடா. என்ன மணி குண்டு மேல குண்டு போடுற? என்ன சொன்ன மீனாட்சி கிட்ட? நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன், யோசிச்சு சொல்லு மீனாட்சின்னு சொல்லிட்டேன். அவ டென்ஷனா இருப்பாளேமா. அதான் இல்ல, தனியா உட்காந்து யோசிச்சவ நான் மைனாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அநேகமா அவ கூட கலந்து பேசி ஏதாவது முடிவு எடுத்திருப்பா. அவ கோச்சிக்கிட்டு இங்க வராம இருந்துற போறாமா. என்னம்மா நீ? என் மருமகாவ அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா? ஆமா வேட்டையா, மீனாட்சி கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவா.